இந்திய கடலோர காவல் படைக்கும் ஜப்பான் நாட்டின் கடலோர காவல் படைக்கும் இடையிலான ஒரு பயிற்சி தான் இந்த ஜாமாதா அப்படிங்கிற பயிற்சி. ஸோ இந்த பயிற்சியோட ஒரு பகுதியாக பார்த்தீங்கன்னா ஜப்பான் நாட்டுடைய ஒரு கப்பல், கடலோர காவல் படை கப்பலான இஸ்துகுஷிமா அப்படிங்கிற ஒரு கப்பல் வந்து நம்ம சென்னை கடற்கரைக்கு வந்திருக்கு. ஸோ அதனாலதான் இந்த பயிற்சி பத்தி பார்க்குறோம். ஸோ ஜாமாதா அப்படின்னா ஜாப்பனீஸ்ல பார்த்தீங்கன்னா பின்னர் சந்திப்போம் அப்படிங்கிறது அதோட மீனிங். ஸோ இந்த ஜாமாதா அப்படிங்கிற பேர்ல இந்திய கடலோர காவல் படைக்கும் ஜப்பான் நாட்டுடைய கடலோர காவல் படைக்கும் இடையே பயிற்சியானது ஜூலை 7லேருந்து 12 வரைக்கும் நடைபெறுது. அதோட ஒரு பகுதியாக தான் சென்னை கடற்கரைக்கு ஜப்பானுடைய கப்பல் இஸ்துகுஷிமா அப்படிங்கிற கப்பலானது வந்திருக்கு. ஸோ இந்த பயிற்சி கடல்சார் ஒத்துழைப்பு இந்த 2 நாடுகளுக்கு இடையே ஏற்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் 2 நாடுகளுடைய டெக்னாலஜி, அதாவது தொழில்நுட்பம் சம்பந்தமான விஷயங்களை பகிர்ந்து கொள்றது, அது இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் ஒற்றுமையை வலுப்படுத்தணும் ஆகிய நோக்கங்களுக்காக இந்த பயிற்சியானது நடத்தப்படுகிறது. சஹ்யா கைஜின் அப்படிங்கிற பேர்ல இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையே கடலோர காவல் படை பயிற்சியானது நடத்தப்படுகிறது. தர்மா கார்டியன் அப்படிங்கிற பேர்ல இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையே கூட்டு ராணுவ பயிற்சி அப்படிங்கிறது நடத்தப்படுது. இந்திரா அப்படிங்கிற பேர்ல இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே ரீசெண்டா கடல்சார் பயிற்சி நடத்தப்பட்டது. வருணா அப்படிங்கிற பேர்ல இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் இடையே கூட்டு கடல்சார் பயிற்சியானது நடத்தப்படுகிறது. அது மட்டும் இல்லாம சக்தி அப்படிங்கிற பேர்ல பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் இடையே கூட்டு ராணுவ பயிற்சி நடத்தப்படுகிறது. கருடா அப்படிங்கிற பேர்ல இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் இடையே கூட்டு விமானப்படை பயிற்சியானது நடத்தப்படுகிறது.